தமிழ் திரையுலகத்தினுடைய வரலாறே வந்து எப்படி போயிடுச்சுன்னா, பாரத ராஜாவுக்கு முன்பு, பாரத ராஜாவுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் திரையுலக வரலாறே எழுதப்படுது. அவருடைய வருகைக்கு பிறகு தான் மிக வித்தியாசமான டெக்னாலஜி, தொழில் நுணுக்கத்திலேயும் சரி, கதை எழுதுகிற விஷயத்திலையும் சரி, அந்த படப்பிடிப்பு வகையிலையும் சரி, கதையிலையும் சரி, பல புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்தவர். அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு அடித்தட்டு ஒரு சாதாரண மக்களுக்கு மனதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரியான காதல் வரும், எல்லாமே அதில் ஒரு அழகான 16 வயதில் படம் வந்தபோது தமிழில் இப்படி ஒரு படமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் என்ன பண்ணுறவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அது ஏன் நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணோன்னா, அது வரை நாங்கள் படாதாவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நான் சொல்கிற படங்கள்லாம் வந்து வசூலில் பிச்சு உதறிக்கிட்டு இருந்தது. அன்றைக்கி இருந்த ரசிகர்கள் அப்படி இருந்தாங்க. என்ன மாதிரி எல்லா மொழி படங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு ஏன்னா தமிழ் பட உலகத்துக்கு விடுவே கிடைக்காதான் இருந்தது. ஒரு நடிகருடைய படங்கள் பார்த்திங்கன்னா, அண்ணா பாசம், அம்மா பாசம், ஆயா பாசம், தாத்தா பாசம், தம்பி பாசம். மொதல் சீனில் வந்து அவர் கொஞ்சம் சந்தோஷம், ஒரு 2 சீன் தான் நடிப்பார். 3ஆவது சீனில் வந்து அவர் மேலே பழி விழுந்துடும். அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ யாருக்காகவோ பழி விழுந்தோம். அந்த பழியை ஏற்றுக்கிட்டு கடைசியில் ஒரு நல்லவருங்கிறத ப்ரூவ் ஆகிறத ஒரு நடிகருடைய படங்கள். இன்னொரு நடிகருக்கு பிரச்சனையே கிடையாது. குடிசையில் இருப்பார், காலை உணவுக்கு வந்து கூழ் குடிப்பார், ஆஹா அப்படிம்பார். அடுத்த சீன்லேயே கதாநாயகி ஒரு பெரிய காரில் வந்து அவருடைய சைக்கிள் ரிக்ஷா அவர் இடி இடிப்பார். உடனே உன் ஆணவத்தை அடக்குகிறேன் பார், உன் பணத்திமிரை அடக்குகிறேன் பார்னு ஆரம்பிப்பார். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். கணவன் வந்து பண கஷ்டத்தினால அந்த கணவன் வந்து கைவிட்டிருப்பான். அந்த தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஏழை தாய். இதை எப்படி அவர் போராடினார், எப்படி இது பண்ணார், அதில் பாட்டு, லவ் சீனு, கனவு சீனு, இதை வச்சு அவர் அப்படியே ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இன்னொருத்தர் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருந்தார். இந்த மாதிரி படங்கள் தான், வேறு வித்தியாசமாகவே படம். போய் மொதல் சீனை பார்த்துட்டிங்கன்னா அடுத்த சீன் என்ன நமக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் அதை 3ஆவது சீனில் ரைட்டு இதை வந்துருச்சு, அந்த கதாநாயகி காரில் வந்துட்டாங்களா, உடனே இடி இடிப்பாங்க. இடித்தோடனே என்னம்மா ராணி சொன்னான தேனி ஆளவட்டம் போட இல்லையோன்னு ஆரம்பிச்சிருவார். அது ஒரு சீன் அப்படியே போயிடும். அண்ணன் காட்டிய வழி அம்மா, இது அன்பால் விளைந்த படியம்மான்னு அவர் போயிடுவார். இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேறு படங்களே இல்லை. ஆனால் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு, வசூலில் ஓடிக்கிட்டு இருந்தது.